Hello guys, welcome back. This is part number 4 on module number 18, current electricity. In the previous videos around 3 parts நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் concepts and problem solving complete பண்ணியிருப்போம். Problem solvingல example problemsல எதெல்லாம் நமக்கு MCQ pattern இருக்கோ அதை நம்ம solve பண்ணியிருப்போம். Now we are going to see NCERT based questions and then additional problems book backல இருக்கக்கூடிய complete problems நம்ம solve பண்ண போகிறோம். இது may be extended up to 2 parts. கண்டிப்பாக நமக்கு more than 20 questions இருக்கிறனால 2 part இருக்கும். இந்த பார்ட்டையும் ஃபாலோ பண்ணிங்க, அடுத்த பார்ட்டையும் ஃபாலோ பண்ணிங்க. So this is part number 4 on module number 18. Our enquiry form is given in the description box. தேவைப்பட்டா fill பண்ணிக்கிங்க. Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. உங்கள் friends and familyக்கு ஷேர் பண்ணுங்க என்பதை சொல்லி வீடியோக்குள் போகலாம். So going to the first problem, the storage battery of the car has an EMF of 12 volt. If the internal resistance of the battery is 0.4 volt, amps ன்னு சொல்லும்போது ohms ன்னு சொன்னா smaller, this is V. What is the maximum current I that can be drawn from the battery? பொதுவாகவே V which is equal to I into Rங்கிற ஃபார்முலா இருக்குது. I which is equal to V divided by Rன்னு போடுவோம். இங்கே நமக்கு EMFனு கொடுத்ததுனால பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் VA மைனஸ் VB which is equal to எப்சிலான் அல்லது E அப்படின்னு போடுவோம். இங்கே ஆறுங்கிறதும் ஒரு ஆர்ஆரில் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதன்படி V which is equal to I which is equal to E divided by capital R plus small r னு போடணும். ஆனால் இங்கே கேபிட்டல் ஆரோட வேல்யூ கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போது இதில் ஒரு வோல்ட்டை கனெக்ட் பண்ணால் என்ன வேல்யூ வருங்கிறதான் கேட்குறாங்க. ஸோ டேரெக்டாக E டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆருங்கும் போது E டிவைடட் பை 0 ப்ளஸ் ஆர் அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், டேரெக்டாக ஆர்னு எடுத்திருக்கோம். இஎம்எஃபோட வேல்யூ 12, ஆரோட வேல்யூ 0.4. இதை டிவைட் பண்ணும்போது 30 ஆம்பியர் அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம வந்து கேபிட்டல் ஆரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, ஒருவேளை சீரீஸ் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது அப்படின்னா கூட அதில் 1/R ஈக்குவலண்ட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் டோட்டல் ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஈக்குவலண்ட் ப்ளஸ் ஸ்மால் ஆருங்கிற வேல்யூவை போடலாம். இங்கே நமக்கு டைரெக்டாக வோல்ட் இஎம்எஃபோட வேல்யூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வேறு வழி கிடையாது, இங்கே 0 ப்ளஸ் ஆர் அப்படின்னு எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே இஎம்எஃப்னு வந்தாலே ஆர் ப்ளஸ் ஆர்னு போடுவோம். ஆறுங்கிற வேல்யூ வேறு கொடுக்கலையே, அதை தனியாக நம்ம கண்டுபிடிக்கணுமோ அப்படிங்கிற ஒரு வேல்யூ வரும். இது மட்டும் இல்லை, ஆர் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல் டிவைடட் பை ஏ. ஒருவேளை லென்த்து ஏ, ரெசிஸ்டிவிட்டி, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டிவிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுத்தா கூட நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ வேறு ஏதாவது முகாந்திரம் இருக்கான்னு பார்க்கும்போது கனெக்ஷனும் இல்லை, ரோயல் பை ஏன்னு போடுறதுக்கான ஆப்ஷனும் இல்லை. அதனால தான் நம்ம இதை என்ன பண்ணோம், 0 அப்படின்னு எடுத்துருக்கோம். ப்ராப்ளம் சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம், 3 ஸ்டெப் ஆன்சராக இருக்கலாம். பட் அதற்கான லாஜிக் அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ லாஜிக்ஸ் வருது. சரிங்களா? மூவிங் டு நெக்ஸ்ட் ஒன். A battery of EMF 10 volt and internal resistance small r is connected to a resistor. அது கேபிட்டல் ஆராக தான் இருக்கும் அந்த ரெசிஸ்டன்ஸு. If the current in the circuit is 0.5 amps, what is the resistance of the resistor? இந்த கேபிட்டல் ஆர் இருக்குல்ல, அதோட வேல்யூவை கேட்டிருக்காங்க. நம்ம இதுதான் அதுதான் இதுன்னு நம்ம சொல்ல முடியாது. What is the terminal voltage of the battery when circuit is closed? அப்படின்னு கேட்கும்போது we need to find the value of Vங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஎம்எஃபோட வேல்யூ ஸ்மால் ஆர், ஐயோட வேல்யூ ஆர், வி இது ரெண்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி விச் இஸ் நத்திங் பட் ஐ இன்ட்டு ஆர் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐயோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு இருக்குது 0.5, பட் ஆரோட வேல்யூங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ ஃபார் ஃபைண்டிங் திஸ் வேல்யூ ஆஃப் ஆர் அதுக்கு என்ன பண்ணலாம், இஎம்எஃப்பை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இருக்குது. ஐ ஈக்குவல் டு இஎம்எஃப் டிவைடட் பை ஆர் ப்ளஸ் ஆரா. ஸோ இது மேலேயும் இது பாட்டமுக்கும் வருது. ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு இ பை ஐ. ஈயோட வேல்யூ 10 வோல்ட்டு, ஐயோட வேல்யூ 0.5. இது ரெண்டுத்தையும் கொண்டு போனோம்னா கிட்டத்தட்ட 20 அப்படிங்கிற வேல்யூ வரும். ஏற்கனவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3 இருக்குது. இது இங்கே போகும்போது மைனஸ், அப்போ 20 மைனஸ் 3ன்னு சொல்லும்போது 17 ஓம்ஸாக வருது. ஸோ இதுதான் உங்களோட டோட்டல் ஆர். இந்த டோட்டலில் வந்து ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவும் நம்ம பார்த்துட்டோம், ஸ்மால் ஆரோட வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம், சேர்த்து தான் கொண்டு வந்து வரக்கூடிய வேல்யூங்கிறது 17 அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் ஆரை மட்டும் தனியாக எடுத்து இங்கேருந்து எடுக்கிறோம். ஸோ we are having the value of r equal to 17. அப்போ I equal to V equal to I into R அப்படின்னு போடும்போது 8.5 வருது. நீங்கள் கேட்கலாம், இந்த 0.5 into 20 அப்படிங்கிற வேல்யூ நம்ம எடுத்தால் 10 வோல்ட் அப்படிங்கிற ஆன்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதுவும் ஆப்ஷன் தான். ஸோ 8.5 ஒரு ஆப்ஷன், ஒருவேளை 10 வோல்ட்டுங்கிற ஒரு ஆப்ஷன். நம்ம இதை சூஸ் பண்ணுறதா 8.5 வோல்ட்டை சூஸ் பண்ணுறதா? ஸோ அதனால தான் அவங்க என்ன கேட்குறாங்க, டெர்மினல் வோல்டேஜோட வேல்யூ இந்த சர்க்யூட் இஸ் க்ளோஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்குறாங்க. சர்க்யூட்டை நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ தெர் வில் பி நோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். அப்போ வெறும் கேபிட்டல் ஆர் மட்டும்தான் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூவான 8.5 தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு ஆப்ஷனில் 10ன்னு இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல குழங்காமல் இந்த டெர்மினல் வோல்டேஜுங்கிற வார்த்தையை கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா கேபிட்டல் ஆர் ஒன்லி, ஸ்மால் ஆர் நம்ம சேர்க்க தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? The next question, 3 resistors
1 omega, 2 ohms and 3 ohms are connected in series. What is the total resistance of the combination? அதாவது equivalent resistance or equivalent கண்டுபிடிக்க சொல்றாங்க. If the combination is connected to EMF of 12 volt and negligible internal resistance which is nothing but small or equal to 0 அப்படின்னு போட்டோம்னா obtain the potential drop across each resistor. அப்போ V1, V2, V3 மூணுமே கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஃபார்முலாக்கள் ஐங்கிறது கான்ஸ்டன்ட் R1, I into R2, likewise I into R3 அப்படின்னு மூணு கண்டுபிடிக்கணும். அப்போ R1, R2, R3 இருக்குது. ஐயோட வேல்யூ இருக்கா? ஐயோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. ஸோ ஹவு டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும்போது RS = 1 + 2 + 3 அப்படின்னு போடும்போது 6 ohmsனு வருது. இங்கேயுமே கூட R1ஓட வேல்யூ, R2, R3 இருக்குது. நம்ம ஐயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபார் தட் வாட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் I which is equal to EMF இருக்குது. ஏன்னா பொதுவாகவே I = V/R அல்லது V = IR அப்படிங்கிறதுல I மட்டும் தனியாக எடுத்தோன்னா V/Rங்கிற ஃபார்முலா வரும். whenever you having EMFனு சொல்லும்போது E divided by R plus small r அப்படிங்கிற வேல்யூ E divided by R plus small rங்கிற வேல்யூ கிடைக்கணும். அதே மாதிரி இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 0ன்னு சொன்னதுனால இந்த டோட்டல் R இருக்குல்ல, சீரீஸ் ஆஃப் R ஈக்குவலண்ட், அதை மட்டும் வச்சா போதும். அப்போது E divided by R ஈக்குவலண்ட்டாக போடுறோம். R ஈக்குவலண்ட்டோட வேல்யூ 6, EMFோட வேல்யூ 12, சம்பளம் கொடுத்தது போல் 12 இங்கே 2ன்னு I 2 ஆம்பியர்ங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ எல்லா இடத்துலையும் 2 × R1, 2 × R2, 2 × R3ன்னு போட்டிங்கன்னா 2 1 2, இதோட வேல்யூ 1 2 3, 2 2 4, 2 3 6, 2 4 6, இவ்வளோ தான். டைரக்ட் ப்ராப்ளம் தான். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பேசிக் லெவலில் என்னென்னு சொல்கிறது, ஸ்டார்டர் லெவலில் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். ஸோ லாஸ்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இன்னொரு கொஸ்டின், 3 ரெசிஸ்டர்ஸ் 2, 4, 5 ohms are combined in parallel அப்படிங்கிற வார்த்தை. ஸோ வாட் இஸ் த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும். இஃப் த காம்பினேஷன் இஸ் கனெக்டட் டு EMF, ஈங்கிறது 20 வோல்ட்டாக இருக்கும்போது நெக்லிஜிபிள் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R = 0. டிட்டர்மைன் தி கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் அப்படின்னா I1, I2, I3 மூணு கண்டுபிடிக்கணும். அண்ட் டோட்டல் கரண்ட் ட்ரான் I net, அதோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சார் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்களே I தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு, எப்படி கான்ஸ்டண்ட்டாக இங்கே இல்லைங்கிறீங்க? நீங்கள் போன சம்ம ரெஃபர் பண்ணும்போது சீரீஸ் அப்படின்னு நமக்கு வரும்போது நமக்கு I is கான்ஸ்டன்ட். அதுவே இங்கே கொடுத்துருக்கிறது பேரலல்னு சொல்லும்போது V is கான்ஸ்டன்ட். இப்போ இந்த கொஸ்டின் வரும்போது நான் இன்னொரு கொஸ்டினும் கேட்குறேன். கெப்பாசிட்டன்ஸை ஃபார்ம் பண்ணும்போது சீரீஸில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், பேரலில் எது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? அப்படியே எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை கரெக்டாக நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களால் டக்குன்னு இதை சொல்ல முடியும். உங்களால் சொல்ல முடிஞ்சிச்சாங்கிறத உங்களுக்கு நீங்களே வெரிஃபை பண்ணிவிட்டு எனக்கு வெரிஃபை பண்ணி சொல்லுங்கள். சரி, ஸோ இப்போது ஃபார் பேரலல் கனெக்ஷன் சொல்லும்போது V தான் கான்ஸ்டன்ட்டு, I சேஞ்ச் ஆகும். ஸோ வி ஹேவ் டு ஃபைண்ட் I1, I2, I3, அப்புறம் டோட்டல் நெட் IB அதோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் இட்? முதல்ல பேரலல் சர்க்கியூட்டு 1/RP = 1/2, 1/4, 1/5. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 19/20. அப்போ RPயை இன்வெர்ட் பண்ணிங்கன்னா 20/19 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும் ஓம்ஸ். அடுத்து EMFோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. இப்போது EMFில் இது வோல்டேஜாக இருந்துச்சுன்னா V1 = V2 = V3 which is equal to V. அதுவே இங்கே EMFனு சொல்லும்போது ε1, ε2, ε3 which is equal to ஒரே எப்சிலான் தான். பிகாஸ் வோல்டேஜ் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லும்போது ஈயில் எந்த சேஞ்சும் இருக்காது. E which is equal to I into R அல்லவா? ஸோ இங்கே I1 which is equal to E மாறாது by R1, I2 which is equal to எப்சிலான் மாறாது R2, I3 which is equal to again எப்சிலான் மாறாது R3 மட்டும் மாறும். அப்போ I1 = இந்த வேல்யூஸ் I1, I2, I3. அதுக்கான ஃபார்முலா E divided by R1, E divided by R2, E divided by R3. ஈயோட வேல்யூவான 20/2 அப்படின்னு போட்டால் 10, இங்கே 20/4ன்னு போட்டால் 5, இங்கே 20/5ன்னு போட்டால் 4. மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, 15, 15 4 19. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன ஆகுது, I நெட்டோட வேல்யூ கிடைக்குது, I1, I2, I3. ஸோ கொஸ்டினை பேஸ் பண்ணி வரும்போது இவ்வளோ டீட்டெயில்டாக இருக்காது. எனக்கு I2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க, இல்லை I நெட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடும். அதுக்கான நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஸ்டினை ஒரு தடவைக்கு 2 முறை தெளிவாக படிங்க. ஸோ சீரீஸில் இருக்கும்போது விச் ஒன் இஸ் கான்ஸ்டன்ட், லைக்வைஸ் பேரலில் இருந்துச்சுன்னா அப்போது எது கான்ஸ்டன்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு தியரிட்டிக்கலாக மண்டையில் ஓட ஆரம்பிச்சிடுச்சுன்னா மற்ற விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு குழப்பறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்களா? தி நெக்ஸ்ட் ஒன், at room temperature 27 degrees Celsius
The resistance of heat element is 100 ohms. What is the temperature of the element if it is found to be 117 ohms? Given that the temperature coefficient of the material of resistance alpha equal to 1.7 into 10 power minus 4 per degree Celsius. So ATM pressure initial இருக்கக்கூடிய resistance கொடுத்தாச்சு, final temperature என்னன்னு கண்டுபிடிக்கணும். Final resistance இருக்கு alpha இருக்கு. The formula is R equal to R naught into 1 plus alpha into delta T. Final R ஓட வேல்யூ 117 போட்டாச்சு, initial ஓட வேல்யூ 100, 1 plus alpha உடைய வேல்யூ 1.7 into 10 to the power of 4 into delta T, T2 minus atmospheric temperature. T2 T2 நே வச்சுக்கலாம் அல்லது T னு கூட வைக்கலாம். மைனஸ் ATM ஓட வேல்யூ 27 டிகிரி. ஸோ இங்கே 1.17, இந்த ரெண்டு ஜீரோவெல்லாம் இங்கே கட் பண்ணிங்கன்னா 1.17 வரும். இந்த 1 இங்கே போச்சுன்னா -1 equal to 1.7 into 10 power minus 4 T into 10 power minus 27. இதை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா 0.17 which is equal to 0.2. This value is getting divided by 1.7 into 10 power minus 4. இதை டிவைட் பண்ணிங்கன்னா 0.11 into இந்த 10 power 4 மேலே போச்சுன்னா 10 power 4. அப்போது 1100 டிகிரி செல்சியஸ். இப்போ இந்த -27 இங்கே போகும்போது +27 எடுத்திங்கன்னா 1127 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆன்சர் வரும். இதை நீங்கள் பார்க்குற அடுத்த நிமிஷம் ரெசிஸ்டன்ட் தெர்மாமீட்டரில் T which is equal to R1 minus R0 divided by R2 minus R0 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இன்ட்டு 100 வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் உங்களுக்கு மைண்டில் வந்து போச்சுன்னா நல்லது. ஸோ அந்த மாதிரியான கொஸ்டினையும் என்ன பண்ணுங்கள், டக்குன்னு நீங்கள் அதை மைண்டில் நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிட்டா நல்லதாக இருக்கும். ஸோ இட் இஸ் ஃபார் ரெசிஸ்டன்ஸ் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் வரக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் இது. சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கும் இதே மாதிரி தான் இருக்கும், நம்ம அவைல் பண்ணி பார்த்துக்கலாம். தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்சோ ஏ direct question and simple and standard question. So a negligible small current is passed through a wire of length L and uniform cross section A. இந்த வேல்யூ கொடுக்கப்பட்டிருக்கு and its resistance measured to be 5. R which is equal to 5 ohms. What is the resistivity rho கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா R which is equal to rho into L by A. அப்போ rho which is equal to R into A divided by L. Direct substitution. R ஓட வேல்யூவான 5, A ஓட வேல்யூவான 6 into 10 power minus 7, எல்லுடைய வேல்யூவான 15. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸில் என்ன இஷ்யூனா, திடீர்னு இந்த வேல்யூ கொடுக்குறாங்க 15 மீட்டர்னா அதை 15 சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம 15 into 10 to the power of -2 நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா டைரெக்டான கொஸ்டினாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அசால்ட்டாக நம்ம சால்வ் பண்ணிடுவோம். சால்வ் பண்ணும்போது மிஸ்டேக் வரும். ஸோ இந்த 10 powers ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம சால்வ் பண்ணும்போது வில் கெட் 2 into 10 to the power of -7 ஓம்ஸ் மீட்டர் அப்படின்னு. இந்த கொஸ்டின் நமக்கு டைரெக்டாக இருக்கலாம், ஆனால் லென்த்துடைய வேல்யூவை சென்டிமீட்டரில் கொடுக்கலாம், ஏரியாவோட வேல்யூவை மில்லிமீட்டர் ஸ்கொயரில் கொடுக்கலாம். அதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டர் ஸ்கொயருக்கும் இதனுடைய மதிப்பை மீட்டருக்கும் மாற்றணும். அப்போ தான் உங்களோட வேல்யூங்கிறது கரெக்டான வேல்யூவை நீங்கள் கண்டுபிடித்து கொள்ள முடியும். சரிங்களா? தி நெக்ஸ்ட் கொஸ்டின், a silver wire has a resistance 2.1 ohms at T ஓட வேல்யூ 27.5 and has a resistance of 2.7 at 0 degree. நம்ம எப்போ டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறோமோ T2, அப்போ இது T1 மாறிடுது. இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது இனிஷியல் R0 ஆகும், இது ஃபைனல் R ஆகும் மாறுது. determine the temperature coefficient of silver alpha. ஸோ நமக்கான ஃபார்முலா R equal to R0 into 1 plus alpha into delta T. இந்த delta T is nothing but greater temperature minus smaller temperature. இந்த ஆர்டரில் போடும்போது R மதிப்பு 2.7, R0 என்பது 2.1, 1 plus alpha into the temperature 100, இங்கே இருக்கு இல்லையா T2 100 minus 28 அப்படின்னு போடும்போது 72 into alpha. இங்கே 2.7 divided by 2.1 minus 1 அப்படின்னு போடும்போது we will get 0.6 divided by 2.1. இது கிட்டத்தட்ட 0.7 இருந்தால் இங்கே டிவைட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் வேறு வழி இல்லை. இது நீங்கள் 0.7 கன்சிடர் பண்ணலாம். டிவைடட் பை 3 அப்படிங்கிற மாதிரி வேல்யூ போட்டிங்கன்னா 73 அப்படிங்கிற வேல்யூவில் போடும்போது 250 கிட்ட சொச்சாக வந்துடும். ஸோ இந்த வேல்யூஸை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 6 இருக்குது, இங்கே 72 இருக்குது. இதை கூட நீங்கள் டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதன்படி நீங்கள் சால்வ் பண்ணும்போது திஸ் இஸ் 0.2, 0.7 டிவைடட் பை இங்கே இருக்க 72 இங்கே வந்துடுது. ஸோ 72 கட் பண்ணும்போது வாட் வில் கெட் 1 divided by 252 அப்படிங்கிற வேல்யூ. 1 divided by 250 அப்படின்னு சொன்னீங்கன்னா 0.004. இது 252 தான் இருக்குது. பரவாயில்ல, கிட்டத்தட்ட இந்த நியர்பை வேல்யூவில் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கம்ப்ளீட் பண்ணால் இதை 0.04 per degree செல்சியஸ்னும் எடுக்கலாம். அதனால் நான் மறுபடியும் ஒரு வார்த்தையை சொல்கிறேன். இதை 4 into 10 to the power of -3 per degree செல்சியஸ் அப்படின்னு எடுக்கலாம்.
இல்லைங்களா? ஸோ எப்படி வேணாலும் இதை எடுக்கலாம். இதனால தான் உங்களுக்கு ஜம்பிளிங்கில் வரும்போது ஆன்சர்ஸில் கண்ணா பின்னான்னு மாற்றி கொடுக்கப்படும். ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். அல்லது இதுலேருந்து கூட என்ன பண்ணுவாங்க, 4000 into 10 to the power of -6 per degree Celsiusனு கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா நீங்கள் என்னென்னு பாருங்கள், இதில் 3 சைஃபருக்குமே கட் பண்ணும், திருப்பி மறுபடியும் 3 சைஃபரால் டிவைட் பண்ணிங்கன்னா 0.004ன்னு வரும். ஸோ அது எப்படி வேணாலும் நம்ம எடுத்து எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். இட் கேன் எக்ஸ்டெண்டட் அப் டு 4 into 10 power -3. ஃபர்தராக 4000 into 10 power -6ன்னு கூட இதை என்ன பண்ணலாம், ஃபர்தராக வி கேன் எக்ஸ்பேண்ட் இட். ஸோ அந்த எக்ஸ்பேன்ஷனுங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை தான் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், the heating element using nichrome connected to volt V ஓட வேல்யூ and then initial current அப்படின்னா 3.2 which settle after a few seconds to steady value of some other value. அப்போ I1 I2 ரெண்டு கரண்ட் வந்துருச்சு. இப்போ ஸ்டடி டெம்பரேச்சர் ஆஃப் ரூம் டெம்பரேச்சர் T1ங்கிறது 27 டிகிரி, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ ஆல்ஃபா. அப்போ ஸ்டடி டெம்பரேச்சர் ஆஃப் தி ஹீட்டிங் அப்படின்னு கேட்டாங்கன்னா விச் இஸ் நத்திங் பட் வேல்யூ ஆஃப் T2 இப்போ நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஸோ T2 கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா டெல்டா T which is equal to T2 minus T1 அல்லவா. இதை நம்ம R which is equal to R0 into 1 plus alpha into delta T இப்படி போட்டாலும் R0ஓட வேல்யூவும் கொடுக்கல, ஆரோட வேல்யூவும் கொடுக்கல, வெறும்னா ஆல்ஃபாவும் டெல்டா Tயும் இருக்குது. டெல்டா Tலையுமே T1 வந்தாலும் தான் இருக்குது, T2ஓட வேல்யூ கொடுக்கப்படல. அப்போ 3 அன்னோன்ஸ் இருக்குது. ஹவு டு ஃபைண்ட் இட், முதல்ல ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சா தான் இதை கண்டுபிடிக்க முடியுங்கிறது புரியுது. அதுக்கு பதிலாக நமக்கு ஐ கொடுத்துருக்காங்களா, அதுலேருந்து போகலாம். ஃபார் ஆல்வேஸ் ஐங்கிறது கான்ஸ்டன்ட் சப்ளைன்னு அவங்க கொடுத்ததுனால வியை கான்ஸ்டண்ட்டாக வச்சிங்கன்னா V ஈக்குவல் டு I இன்ட்டு ஆர் அல்லவா. ஸோ I which is equal to R which is equal to V divided by I. V is constant na R1 which is equal to V by I1, R2 which is equal to V divided by I2. V ஓட வேல்யூ 230, I1 3.2 which is equal to 72. அதே போல் V ஓட வேல்யூ 230, I2 ஓட வேல்யூ 2.8. இதை கொண்டு போகும்போது 82 ohms அப்படிங்கிறது வேல்யூ வருது. அப்போது 82 R2லையும் 71 R1லையும் வைக்கலாம். இப்போது 1 plus alpha into delta Tல T minus 27 வச்சிடலாம். அப்போது the values are 72 டிவைட் ஆகுது, 1 மைனஸ் ஆகுது, 82 மைனஸ் 72 அப்படின்னு வரும், 10 டிவைடட் பை 72 அப்படின்னு வரும். இங்கே 1.7 திருப்பி டிவைட் பண்ணும்போது 1 டிவைடட் பை 10 டிவைட் பை 72, 1.7 into 10 power minus 4. இந்த வேல்யூஸ்லாம் கூட்டி பெருக்கும்போது 827 சம்திங் வருது வேல்யூ. இந்த 27 இங்கே ஆட் பண்ணும்போது 827 ப்ளஸ் 27ன்னு சொல்லும்போது 847 ப்ராபப்ளி ஈக்குவல் டு 850 டிகிரி செல்சியஸ், 850. ஸோ உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுக்கலன்னா அதுக்கேற்ற மாதிரி கரண்ட்டை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்குள்ளேயும் நீங்கள் போயாகணும். அப்படி போய் தான் நம்ம இதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட்டு தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸுமே ஓரளவுக்கு சிம்பிள் தான், ஆஸ் வெல் அஸ் ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் டஃப்பான சர்க்கியூட்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிட்டிங்க அப்படின்னு சொன்னாலே டஃப் தான். அதனால் இந்த ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து ஈஸியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் மோர். நீங்களே உங்களை எவாலுவேட் பண்ணிக்கிங்க. இந்த ப்ராப்ளத்தோட ஐடென்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அப்படின்னா யூ ஆர் கோயிங் ஆன் அ கரெக்ட் பாத். அப்போ நீங்கள் சர்க்கியூட்டை இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணும். இதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை அப்படின்னா யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆர் ஃபோக்கஸ் மோர் அபவுட் சர்க்கியூட்ஸ் அப்படிங்கிறத ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். தி நெக்ஸ்ட் ஒன், in a meter bridge the balance point in found to be L1 39.5 cm from NDA when the S resistor value on the 12.5 ohms. Determine the resistance of R. Why are the connections between resistance V2 wheatstone or meter bridge made of thick copper strips? Determine the balance when R and S interchanged. What happens galvanometer cell வந்து interchange பண்ணும்போது what it shows any current அப்படிங்கிறது question. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு R by S ஈக்குவல் டு L1 டிவைட் பை 100 மைனஸ் L1. L1ஓட வேல்யூ 39, 100 மைனஸ் L1 சொல்லும்போது 61.5. எஸ்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 12.5 இருக்குது. இதை இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 12.5 இன்ட்டு இது 40, இது 62 அப்படின்னு வைக்கலாம், இல்லை 40 60ன்னு வைக்கலாம். வச்சா விச் இஸ் நத்திங் பட் 40, இது 60 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா we will get the value of 2 இங்கே divided by 3 இல்லையா. ஸோ பை டி இது இங்கே வேல்யூஸ் போட்டிங்கன்னா 3 something இல்லை 3.15 something அப்படின்னு சொல்லும்போது இங்கே வேல்யூ எடுத்திங்கன்னா 8.2 ohms அப்படிங்கிறது 6. அதே போல் இதை அப்படியே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாலும் ஃபார் எக்ஸாம்பிள் S by R அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா என்ன வந்துட போகுது 61.5 டிவைட் பை 39.5. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேலன்ஸ் பாயிண்ட் அப்போ என்னவாக இருக்கும் 61.5. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அடுத்து
since the bridge is balanced there will be no difference if the positions interchange பண்ணாலும் மாறாது. ஏன்னா கரண்ட்டோட இஷ்யூஸ்ன்னு பொறுத்த மட்டும் கேல்வானோமீட்டரோட முக்கியமான விஷயமே என்னென்னா it will never pass current. ஸோ no flow of current தான். டைரெக்டாக வோல்டேஜை சப்ளை பண்ணி அங்கே ரெசிஸ்டன்ஸோட பேலன்சஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் இங்கே நமக்கு கால்குலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுனால தேர் வில் பி நோ இஷ்யூஸ் இன் கரண்ட் டிஃபரன்ஸ். கரண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுனால R/Sன்னு நீங்கள் போட்டாலும் S/Rன்னு போட்டாலும் எந்த சேஞ்சஸும் பெருசாக வராது. இந்த பேலன்ஸ் பாயிண்ட்டோட பொசிஷன் மட்டும் மாறும். ஏன்னா இங்கே 39 இருந்தது இப்போ 61 மாறும். அந்த வேல்யூஸ் மட்டும்தான் இன்டர்சேஞ்ச் ஆகுமே தவிர்த்து பேலன்ஸ் பாயிண்டில் எந்த வித இஷ்யூஸும் வராது அப்படிங்கிறதா இந்த கொஸ்டினோட டேக்அவேஸ். ஓகேங்களா? ஸோ ப்ராபப்ளி we have came to the end of this part. இது நெக்ஸ்ட் வீடியோஸ்லேயும் நம்ம கொஞ்சம் NCERT ப்ராப்ளம்ஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த யூனிட்டை பொறுத்த மட்டும் NCERT அண்ட் அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக தான் இருக்குது. டஃப் லெவல் கொஸ்டின்ஸோ அல்லது லென்த்தி பெஸ்ட் கொஸ்டின்ஸோ இல்லை. இதை எக்ஸாம்பிள் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய பார்ட் 3 ரெஃபர் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் முக்கியமான பெரிய பெரிய சர்க்யூட் பேஸ்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அதில் சால்வ் பண்ணப்பட்டிருக்கும். ஆனால் எக்ஸசைஸை பொறுத்த மட்டும் அந்த வழக்கு ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஸ்டாண்டர்ட் அண்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் நோ இஷ்யூஸ். அதனால தான் நம்ம ரொம்ப குயிக்காகவே நம்ம இதெல்லாம் முடிச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா MCQஸுக்கு நமக்கு நிறையா டைம் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி ஆஸ் ஆஃப் NEET 2024 பொறுத்த மட்டும் பொட்டன்ஷியோமீட்டர் கொஸ்டின்ஸை நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. பொட்டன்ஷியோமீட்டர் ஹஸ் பின் ரிமூவ்டு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸில் கலர் பேஸ்ட் இருக்கு இல்லையா? ஸோ அதையுமே ரிமூவ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் நம்ம சால்வ் பண்ணுறது தான். ஏன்னா we are not solving NEET questions, we are also solving JEE கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறனால அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ இட் வில் பி சால்வ்டு ஃபர்தர். கண்டிப்பாக அதை நம்ம சால்வ் பண்ணப்படும். JEE ஆஸ்பிரன்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். NEET ஆஸ்பிரன்ஸுக்கு பொட்டன்ஷியோமீட்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நாட் அவைலபிள். ரெசிஸ்டன்ஸ்னால் அந்த கலர் ஆஃப் ரெசிஸ்டரை வச்சு அதோட கிலோ ஓம்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? அந்த அந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அந்த டைப் ஆஃப் தியரி இருக்காது. ஸோ அப்படின்னா எதுன்னு சொல்லணும்னா அந்த பிபி ராய் ஆஃப் கிரேட் பிரிட்டன் இருக்கு இல்லையா? அந்த எப்பிக்கான ஃபார்முலா NEET 2024 தூக்கிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை. நீங்கள் அதை என்ன தான் மனப்பாடம் பண்ணாலும் இனிமேல் அதை கதைக்க ஆகாது. JEE ஆஸ்பிரன்ஸ் ஆஸ் யூஷுவல் யூ கேன் கண்டினியூ வித் யுவர் எஃபோர்ட்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். என்கொயரி ஃபார்ம் இஸ் given in the description box. தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். Please support us by liking this content, sharing this content, putting comments in the comments box. Thanks for watching this video. Thank you.